பண்ருட்டி அடுத்த கெடிலம் ஆற்றில் மகளுடன் சேர்ந்து துணி துவைக்க சென்ற பெண் மகளை ஆற்றில் பறிகொடுத்து தவிக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த எரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் இந்த வைஷ்ணவி. 12 வயது சிறுமியான இவர் ஞாயிறு பள்ளி விடுமுறையை முன்னிட்டு கெடிலம் ஆற்றுக்கு தன் தாயுடன் சேர்ந்து துணி துவைக்க சென்றதில் நிகழ்ந்திருக்கும் விபரீதம் கடலூரை அதிர வைத்திருக்கிறது. சிறுமியின் தாயான இசைமொழி கரையில் அமர்ந்து துணி துவைத்துக் கொண்டிருந்ததாகவும், அப்போது ஆற்றின் பாறை ஒன்றின் மீது ஏறி நின்றிருந்த வைஷ்ணவி திடீரென கால் இடறி ஆற்றுக்குள் விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. பதற்றத்தில் சிறுமியின் தாய் கத்தி கூச்சலிட்டதால் அதிர்ந்து போன அப்பகுதி வாசிகள் ஓடோடி வந்து சிறுமியை ஆற்றுக்குள் தேடி இருக்கின்றனர். இறுதியில் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுமி சடலமாக மீட்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மையில் பெஞ்சல் புயல் எதிரொலியால் கடலூர் ஸ்தம்பித்து போயிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் கெடிலம் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டிருந்த நிலையில் அப்போது ஆற்றில் அடித்து வரப்பட்ட தென்னை பனை மரக்கிளைகள் ஆற்றுக்குள் இருப்பதாகவும், இதுபோன்ற இடர்பாடுகளுக்குள் தான் சிறுமி சிக்கி உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்படுவது மனதை ரணமாக்கி இருக்கிறது. போய் ஒரு மணி நேரம் தேடி பார்த்தது, அது உள்ள முள்ளுப்பதை அந்த வெள்ளத்தில் அடித்து வந்த பனைமரம் கிணமரம் எல்லாம் உள்ளே இருந்தது. அதில் போயிட்டு உள்ளே போய் மாட்டிக்கின்னு தேடி எங்களாலையும் ஆள் உள்ளால் நிறைய பேர் தேடி பார்த்தாங்க, கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஒரு மணி நேரம் போராடி குழந்தைய வெளியே எடுத்துக்கிட்டோம். ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வரத்துக்குள்ளே குழந்தை எடுத்து பெண் குழந்தை ஊந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அழுதாங்க. துணி துவைக்க வந்திருக்காங்க, குழந்தைய கூட்டிட்டு தெரியாத போய் தண்ணியில் இறங்கிடுச்சு குழந்தை. நாங்கள் எல்லாரும் சுற்றில இருந்த எல்லாரும் பசங்களும் வந்து தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் தேடணும். அப்புறம் 1/2 மணி நேரம் சென்று குழந்தை கிடைச்சிது. ஏரி, குளம், ஊரணி, ஆறு என அண்மை காலங்களாக நீர்நிலைகளில் சிறுவர் சிறுமிகளின் உயிர்கள் பறிபோய் வருவது தமிழகத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பெற்றோர்களின் அஜாக்கிரதையா அல்லது நீர்நிலைகள் குறித்தான போதிய விழிப்புணர்வு மாணவர்கள் மத்தியில் இல்லாததன் வெளிப்பாடா என பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.